தேவைன்னா சொல்லுங்க, உங்களுக்கு தேட நாங்களும் உதவி ஆமா, உனக்கு எப்படி எல்லாமே? ஏன்னா நாங்க தான் உங்களோட பொருட்களை ஒளிச்சு வச்சிருக்கோம். ஒருவேளை அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் எங்க கூட ஒரு போட்டி வச்சுக்கணும். அப்ப சரி, இதுதான் கடைசி போட்டி. இதுக்கப்புறம் எந்த போட்டியும் வச்சுக்க வேண்டாம். இதுல தோக்குறவங்க அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டே ஆகணும். என்ன சரியா? எந்த மாதிரி போட்டி போடணுங்கிறீங்க? கபடி. எங்க கூட நீங்க கபடியில போட்டி போடணும். கபடி 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 கபடி. என்ன ஓகேவா? பல்வான்பூர் காரங்க எல்லாரும் பல்வான் மாதிரி இருக்காங்க. டோலக்பூர் காரங்கள பாரு, மெலிசா இருக்காங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, ஜெயிக்க போறது டோலக்பூர் தான். ஏன்னா கபடி 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 கபடி. ஜக்கு, இப்ப நீ என்ன அவுட் ஆக்கிட்டியா? கபடி கபடி கபடி. அப்படியே ஜம்ப் பண்ணி போய் அவனோட காலை டைட்டா புடிச்சிட்டான். கபடி கபடி கபடி. ஏய், அங்க பாரு, பறவை பறவை, அங்க பாரு. கபடி 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 கபடி. இதோ இவர்தான் கபடியோட கில்லாடி கிங். அப்படியே தூக்கி போட்டு பந்தாடுவான் பாரு. கபடி 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 கபடி. என்னது இது? இவன் சொல்லாம இவனுக்கு பதிலா கேச்சர் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம், ரொம்ப போங்காட்டம். இவ்வளவு நேரமா எங்க எல்லாரையும் ஏமாத்தி இப்படிதான் நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. கபடி 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 கபடி. அப்படியா? அப்ப இதுதான் விஷயமா? நீ உன் வாயை மட்டும்தான் அசைச்சிட்டு இருந்திருக்க. எப்ப அவன் பேசுறத நிறுத்தினானோ அப்பவே நீயும் இவ்வளவு நேரமா எங்க எல்லாரையும் இப்படிதான் ஏமாத்தி இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லு. இவங்க ஒரே மூச்சுல எப்படி கபடி கபடின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது. இதுக்கு மேல எங்க கிட்ட தோக்க போறீங்களா இல்ல இதுவே உங்களுக்கு போதுமா? மரியாதை எங்க பொருட்களை திருப்பி கொடுத்துருங்க. நாங்க ஒண்ணு தோத்து போகல. நான் கபடியில கில்லாடி கிங். நான் என்னைக்கும் தோக்கவே மாட்டேன். நீ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்ட. கொஞ்சம் இரு ராஜு, நாம ஏன் இன்னொரு போட்டி வச்சுக்க கூடாது? அதாவது நாம லட்டு போட்டி வச்சுக்கலாமே. யாரு வேகமா நிறைய லட்டு சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இது கூட நல்லா தான் இருக்கு. லட்டு சாப்பிடுறதுல நீ என்ன ஜெயிக்க முடியும்னு நினைச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட. நன்றி. பாத்தீங்களா, உரியடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு. இது என்ன பால் இவ்ளோ தண்ணியா இருக்கு? என்ன டொன்டொன் ஆண்டி, வெள்ளை தண்ணியை தான் கொடுத்திருக்க. என்ன தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவீங்க? தன்னூர் பால்காரங்கிட்ட இப்படி பேசக்கூடாது. அம்மாக்கு இந்த மாதிரி பால் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அம்மா சொல்வாங்க, பால் குடிச்சா சக்தி வரும். தினமும் பால் குடிச்சா எந்த வியாதியும் வராது. பீம் நான் கொடுத்த லட்டு சாப்பிட்டிருக்கான். அவன் தான் ஜெயிப்பான். இன்னைக்கு டோலக்பூர்ல ஏகப்பட்ட மாவீரர்கள் உருவாகிட்டாங்க. இத போய் பாலுன்னு சொல்றியே? இதுக்கு நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. வேண்டாம், குடிக்காதீங்க. இதுல என்னவோ கலந்திருக்காங்க.
தயவு செஞ்சு குடிக்காதீங்க. எல்லாத்தையும் கீழே போடுங்க. என்னாச்சு? ஹே சுட்கி, ஜகு, ராஜு, என்னாச்சு உங்களுக்கு? அட, பசுக்கள். ஆனா இங்க எப்படி? பால்ல மட்டும் என்னவோ கலந்திருக்காங்க. இனிமே நான் தான்பா ராஜா. என் அன்பான பசுக்கள், இதுங்க கொடுத்த பால்ல தான் எனக்கு இவ்வளவு சக்திகள் கிடைச்சது. இப்ப உண்மையான சக்தி எங்க இருக்குன்னு நான் காட்ட போறேன். என்ன? பீம், வேண்டாம். உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. பிடிக்கிறதுக்கு வந்துட்டான். பீம், அவன் தப்பிச்சு ஓடுறான். இப்போ என்கிட்டயே சேனை இருக்கு. எங்க ஊரு பசுக்கொலையா புடிச்சு வச்சிருக்க. இப்ப நீயே மாட்டிக்கிட்ட பாரு. அப்பா சொல்லுங்களேன், நாளைக்கு என்னோட பிறந்த நாளுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க? இப்பவே சொல்லிட்டா அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காது. அப்படி இருந்தாலும் இந்த பரிசை இப்பவே உனக்கு கொடுக்கறேன். ராஜகுமாரி நீலமின் அதிசய சாகசங்கள். இன்னைக்கு இதை நான் படிச்சிடுறேன். இத பாரு, தூங்காம சும்மா புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்காத. நல்லா படுத்து தூங்கு. பிறந்த நாளை நாளைக்கு கொண்டாடணும் இல்லையா? ராஜகுமாரி நீலம் தன்னோட ராஜ்யம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதனால ஒரு நாள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க வெளியே கிளம்புனாங்க. அப்போ வழியில அவங்க ஒரு பயங்கரமான அரக்கனை சந்திச்சாங்க. அவனை அடிச்சிட்டு ஊர் மக்களுக்கு அவங்க பொற்காசுகளை வழங்கினாங்க. ராஜகுமாரி எப்போ ராணியா ஆனாங்களோ தன்னோட திறமையால நாட்டையே அவங்க செழிப்பா மாத்தினாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாருமே அவங்கள பாராட்டுனாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு இளவரசி ஆகணும்னு ஆசையா இருக்கு. அட, இதுக்குள்ள வேற ஏதோ இருக்கே. ராஜகுமாரி நீலமுடைய ஆயுதங்கள். இப்போ இளவரசி இந்துவின் அதிசய சாகசங்கள்னு புத்தகம் வரப்போகுது. இது என்ன, ராஜகுமாரி இந்துமதி வரா? அதுவும் தனியா? இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடவே போறேன். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாட்டிக்கிட்டியா? நான் 2 நாளா சாப்பிடவே இல்லை. சாப்பாடுக்காக தான் நான் இப்படிலாம் திருட வேண்டியதாயிடுச்சு. வா, நான் உனக்கு உதவி பண்றேன். நான் ராஜகுமாரியா மாறணும். ராஜகுமாரி காக்காவா மாறணும்.
உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீ என் மந்திரத்தை கலைக்கலனா நீ நிரந்தரமாவே காக்காவா இருந்துருவ. ஏய் உங்களதான் பேட்டை என்கிட்ட கொடு, நான் பேட்டிங் பண்ண போறேன். எந்த ஊரு? என் தலைவர் வெளியில வந்தாருன்னா உன்னை சும்மா விட மாட்டாரு. தலைவா! இது என்ன? இந்தா உன்னுடைய பேட்டையும் எடுத்துக்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நீ யாரு? ஏன் தாக்குதல்ல இருந்து நீ தப்பிச்சிட்டியே? அப்படியா? முடிஞ்சா மோதி பாரு. ப்ரொஃபசர் அங்கிள் உன்னை மறுபடியும் பள்ளியை மாத்திடுவாரு. அப்படியா? ஈமா சூப்பர் கம்பல்லி, என்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பீம். பீம், அதுக்கு இன்னும் உன் மேல கோபம் இருக்கு. அதான் உன் மேல ஏறி வந்து உன்னை முறைச்சு பாக்குது. வாய போடு, நான் தூங்கணும். உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டேன் நண்பா. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க பீம்? அப்படின்னா இது நீதானா? அப்ப இது யாரு? ராஜகுமாரி நீயா? இந்த ரகசியம் யாருக்குமே தெரிய போறதில்ல. உன்னை நாங்க சிறையில அடைக்க போறோம், கிளம்பு. ஆமாடியோ, குரங்கு குரங்கு. அந்த குரங்கு என்ன அவ்வளவு சின்னதா இருந்தது?
இக்கிடிக்கி 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 இப்படி சொல்லி சொல்லியே மூளெல்லாம் குழம்பி போயிடுச்சு. நண்பர்களே, இங்கதான் நம்ம தேடி வந்த அந்த 2 குரங்கு இருக்கு. ஆமாம் பீம், அதனாலதான் அந்த பறவை நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா எந்த குரங்குன்னு தெரியலையே. பேசாம நீயே போய் அந்த குரங்கு கிட்ட கேட்டுட்டு வா. கதவை திறந்தா குரங்கு நம்மள அடிச்சிடும். திறக்கலனா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. மேலே போ, போய் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்க. அப்படிதான், நல்லா வேகமா போங்க தலைவா. காளியா, என்னாச்சு? பீம், அங்க பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எகிட்டிக்கு குரங்குக்கு இதுல போட்டுக்கிற மாதிரி வாயில 3 கோடு இருக்குமா? சரி வாங்க, அப்ப உடனே நம்ம வெளியே போலாம். நம்ம தான் ஜெயிச்சோம். குரங்குகள்லாம் சேர்ந்து என்ன அடிக்க போறீங்களா? என் சக்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கதை இன்னும் சூடு பிடிக்கல போல இருக்கே. இங்கிட்டிக்கு குரங்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா குரங்குகளுக்கு பொதுவா வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஜாக்கிரதை பீம். ஆஹா, இது கல்லாயிடுச்சே. அது இந்த குரங்கு தான். இன்னொரு குரங்கு எங்க இருக்கும்? ரோரான் இந்த குரங்க மட்டும் தான் கேட்டான். வாங்க, இத கொடுத்துட்டா நம்ம இளவரசியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இங்க என்ன நடக்குது? நாங்கெல்லாம் உங்க நண்பர்கள். நண்பர்களா? இல்ல, நேத்து ராத்திரி ரோரான் என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த சிலைய ரோரானுக்கு கொடுத்து இளவரசியை காப்பாத்தலான்னு பாக்குறீங்க. ஆனா எங்க நிலைமை என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? விட மாட்டோம். தயவு செஞ்சு என்ன நம்பு. கண்டிப்பா ரோரான உங்களை அழிக்க நான் விட மாட்டேன். பீம், நீ எங்க எதிரி. மரியாதையா அந்த சிலையை எங்க கிட்ட கொடுத்துரு.
இளவரசியை முதல்ல ரோரான் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். ராஜு, நம்ம அங்கிள் கோவிச்சுக்க மாட்டாரு. நேத்துக்கு நடந்தது இயற்கையான பூகம்பமே கிடையாது. ஆமா பீமே, மலை மேல இருந்து யாரோ இதெல்லாம் வேணும்னே செய்யற மாதிரியே இருக்குப்பா. மேல என்னதான் இருக்கு? அந்த சேனாதிபதியும் அவர் என்ன சொன்னாரு பீம்? பீம், மேல போக பயப்படுறீனா முதல்லயே சொல்லிடு. நீ சொல்றது எனக்கும் கேட்கட்டும். தலைவா, நாம மேல போனோம்னா கீழே வரவே மாட்டோம். கீச்சேக்காரோடைய நண்பர்கள் இந்நேரத்துக்கு ஓடி போயிருப்பாங்க. இனி பந்தயம்லாம் எதுவும் கிடையாது. கிளம்புங்க, நாமளும் வீட்டுக்கு போகலாம். நாங்க பயந்து ஓடல காலியா. மத்த கூட்டாளிகள் எங்க? அவங்கெல்லாம் புத்திசாலிங்க, எப்பவோ போயிட்டாங்க. ஆனா கீச்சக் இன்னும் போகல. என்ன பீம், பந்தயத்தை நீ முடிச்சிருவியா இல்ல டோலக்பூருக்கு திரும்ப ஓடி போறியா சொல்லு? டோலக்பூர்காரங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதுக்கும் துணிஞ்சு நிப்பாங்க. எல்லாத்துலயும் ஜெயிச்சு காட்டுவாங்க. கீச்சக், கிளம்பு. போதும், இதுக்கு மேல முடியாது. நாம பாதி மலையை கடந்தாச்சு. இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற கீச்சக்? ஆமா பீம், இங்க தங்கிட்டு நாளைக்கு கிளம்பலாம். நல்ல ஐடியா தலைவா. இவங்க தூங்குனதும் ராத்திரியே நாம கிளம்பி போயிடுவோம். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். கீச்சக், ஜாக்கிரதை.
பைல்வான்பூர் மன்னரே, உன்னுடைய வீரன் கியான்பூர்ல இருக்கிற வீரனோட சேர்ந்தும் சவால்ல தோத்து இருக்கான். சவால்ல தோத்தா என்ன செய்யணும்னு தெரியல. கியான்பூர் நாடு மாதிரியே என்னுடைய நாடும் இப்போ உனக்கு அடிமையாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க லீவ் எல்லாம் முடிய போகுது. சீக்கிரமா கிளம்பி விளையாட போறேன். என்ன உதவி வேணுமோ கேளு, செய்யறேன். என் பேரு இஷானி. நான் சோட்டா பீமை தேடி வந்திருக்கேன். உண்மையில நான் தான் பீம். நான் எல்லாரையும் விட குட்டியாவும் இருக்கேன், பலசாலியும் கூட. நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. இவங்களுக்கு நம்மளோட உதவி தேவை. அதை விட்டு சண்டை போடுறீங்க. எப்படி இருக்கிற பீம்? இஷானிய நான் தான் உன்கிட்ட உதவி கேட்டு அனுப்பி இருக்கேன். நான் ஈஷானிக்கு எப்படி உதவ முடியும்னு சொல்லுங்க. இஷானி ஒரு ராஜகுமாரி. ராஜகுமாரன் உதய ஒரு சூன்யக்காரி தன்னோட கோட்டையில புடிச்சு வச்சிருக்கா. ராஜகுமாரனை தேடுறதுல நீ எனக்கு உதவி செய்வியா? நான் உனக்கு நிச்சயமா உதவுறேன் ஈஷானி. அந்த கோட்டை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் பீமே. நாங்களும் கூட வருவோம். ராஜகுமாரிக்கு உதவி செய்யறது எங்களுடைய கடமையும் கூட. உள்ள போறதுக்கு எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதோ பாரு, அங்க ஒரு ஜன்னல் இருக்கு. ஆனா அந்த ஜன்னல் வரைக்கும் நாம எப்படி போறது? இதென்ன இப்படி பண்ணிட்ட நீ? காப்பாத்துங்க. அது சரி, ராஜகுமாரன் எங்க போனாரு? சுட்கி, அந்த ஆமையை காப்பாத்து. அதுதான் ராஜகுமாரன். என்ன? ஆமாதான் ராஜகுமாரன்.